இந்த மாதிரி 2 ஃபுட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதாவது சூப்பு சாப்பாடுலாம் வாங்குவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் கூடவே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் போதும். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸுடைய உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மேலே இருக்க பாக்ஸுக்கு வெளிப்பக்கத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசர் கிடைச்சிரும். 2 லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிருங்க. பாருங்கள், இதுக்கு வந்து வேறு எந்த ஸ்டிக்குமே தேவையில்லை. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் மட்டுமே போதும். 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் போதும். 2 செகண்டில் ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் நீங்கள் வெயிட்டான திங்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட் பேங்கிள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எடுத்துருக்க அந்த மெட்டல் பேங்கிள்ஸை அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வலையிலையும் கீழே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கயிறுக்கு பதிலாக நீங்கள் கம்பி கூட போட்டு அழகாக முறுக்கி எடுத்துக்கலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஆர்கனைசர். அப்படி முறுக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கயிறு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கயிறையே 2 நாட் போட்டு டைட்டாக வந்து இந்த வலையில் வந்து கட்டி எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி விட்டுருங்க. நான் வந்து இந்த சைடில் தான் ஹேங் பண்ணுறதுக்கு கட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு ஹூக் வந்து இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீ வடிகட்டுறது கரண்டிகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லையும் ஒவ்வொரு கரண்டி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டீ வடிகட்டுறதையும் இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அழகாக இதிலேயே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட அழகாக ட்ரைனாக கீழே ஈஸியாக வெளியே வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நான் கட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்தியை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து டைமண்ட் ஷேப் ஓகேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் உங்களுக்கு எத்தனை டைமண்ட் ஷேப் போட முடியுமோ அத்தனை டைமண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேக்ஸிமம் எல்லா சைட்லையுமே கட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த பேப்பரும் கிஃப்ட் பேப்பரோ பெயிண்ட்டோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் பவர்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம். அந்த விளக்கை இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அந்த டைமண்ட் ஷேப் வழியாக வெளியே வரும்பொழுது உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு அழகான டிசைன் கிடைக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பெட்டராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டிலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அகல் விளக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வத்திப்பெட்டியுடைய அந்த பாட்டம் போர்ஷனை வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் அகல் விளக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் வந்து உதயமாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஐஸ்கிரீம் பாக்ஸை இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பழைய வலையெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த வலையில வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி வலையில இருந்தாலும் சரி பெரிய சைஸ் வலையில இருந்தாலும் சரி இந்த டிப்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு பெரிய வலையில் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு சின்ன வலையில எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க 2 வலையிலையுமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி 2 வளையல் சூஸ் பண்ணுங்கள். ஒன்று பெருசு, இன்னொன்று சின்ன வளையல். ஸோ பெரிய வளையலுக்கு உள்ளே வந்து சின்ன வளையலை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. அந்த கயிறிலேயே இன்னொரு பெரிய வளையலை சேர்த்து நாட் போட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு சின்ன வளையல் எடுத்துக்கலாம். ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு அந்த 2 வளையலையும் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய வளையல் எடுத்து இது கூடவே சேர்த்து வச்சு மேலே இருக்க மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வந்து தேவைப்படுதோ அத்தனை பேங்கிள்ஸை வந்து அட்டாச் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரேணுகா கலைவாணி, அன்னபூரணி, சுபாஷ், நிர்மலா கோபிநாத், கேசவன் பெருமாள், கிரிஜா, கவி, தங்கம் அடிப்போலி, அஸ்வினி பாலாஜி, மலைச்சாமி, புராஜ், நபீசா, அருண்மேரி, தனா, கதிர், மஞ்சுளா ஆறுமுகம், சாருதேவி, செல்வி முருகன், எஸ்வி அஸ்வந்தன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வாசப்படியில் கூட
ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி மாட்டி விட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி அந்த மேல் பகுதியை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை கீழே தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சென்டர் லைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சரண், ரவி, பாலா, கேசவன், பெருமாள், கிரிஜா, சபரி, கார்த்திக், புஷ்பவல்லி, நரசிம்மன், ரதி, எஸ்தர், ரேணுகா, கலைவாணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ்லையும் அழகாக வந்து ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது நம்ம மேல் பகுதி கட் பண்ணி வச்சிருந்தீங்களா, அதையுமே இது உள்ள வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. பாருங்கள், இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்த பாட்டில், ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணல, அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் இண்டோர் பிளான்ட்லாம் வளர்க்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், ஓல்டு கிளாத்லாம் வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறது, ஓல்டு பேங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூஸ் பாட்டிலாம் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. அதை வந்து ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அப்படி குப்பையில் தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம். பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றி விட்டுக்கோங்க. என்கிட்ட கம்ஃபர்ட் இல்லை, அதனால் நான் வந்து சோப் வந்து ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சமாக வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கக்கூடிய ஷாம்பு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனை டாப் போர்ஷனோட ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பாத்ரூம்லையோ இல்லை வீட்டையோ உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்குங்க. இது ஏதாச்சும் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். மைல்டான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவங்கப்பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த லவங்கப்பூவை கூட இதுக்குள்ளே வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் பெட்டராக வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஒரே பேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த எல்லா பாத்திரங்களையும் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது செங்கல் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக செங்கல் எடுத்து அதை வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து தேய்க்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்றத 1 by 1 நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூட வந்து அடுத்தது புளி எடுத்துருக்கேன். இந்த புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு அந்த புளி தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துடலாங்க. அந்த புளி திப்பியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த புளி கரைசலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த புளி கரைசலை அந்த செங்கல் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இது கூட ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு, அதாவது பேக்கிங் சோடா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி நுரைச்சி வரும். ஸோ இந்த மாதிரி நுரைச்சி வந்த பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வாஷிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஸ்ட்டை எல்லா பாத்திரங்களுக்கு மேலேயும் அழகாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியும் அப்படி இல்லைனா வெறும் கையில் கூட தேய்ச்சி எடுத்தால் போதும். இந்த பாத்திரங்கள் பளிச்சுன்னு வந்து க்ளீனாக வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெறும் ஸ்க்ரப்பரை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸ்க்ரப்பரில் சோப்லாம் எதுவுமே போடலை. நம்ம ஏற்கனவே அந்த பேஸ்ட்டில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதால தனியாக வந்து எதையும் போட்டு நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸ்க்ரப்பர் மட்டும் எடுத்து வச்சு அழகாக தேய்ச்சிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருங்க. தங்கம் போல சொல்லிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி தேய்க்கணும் அதே மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம
ட்ரிங்கிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது சுத்தமான குடிக்கிற தண்ணியாக இருக்கணும், உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் 2வது முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அது குடிக்கிற தண்ணியை எடுத்து மறுபடியும் 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து தேவைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுடைய கிளாத்லாம் வந்து நிறையவே வீட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருப்போம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த போர்ஷன் தேவைப்படுதோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிளாத்தை நான் எப்படி வந்து தச்சு எடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் ஒரு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கிளாத்தை நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடா கூக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு ரன்னிங் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி மடித்து தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடித்து தைச்சிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எலாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நார்மலாக ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த ஹேர் பேண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பேண்டுடைய ஒரு சைடில் சேஃப்டி பின்ன இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நம்ம நாடா கோப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஹேர் பேண்டை வந்து அழகாக அதுக்குள்ளே வந்து கோத்தி எடுத்துக்கலாங்க. நம்ம கேப் விட்டு தச்சோம் இல்லைங்களா, அந்த வழியாக தான் இன்செர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அழகாக வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இன்செர்ட் பண்ண முடியும். நான் ஃபுல்லாகவே இன்செர்ட் பண்ணி முடிக்க போகிறேங்க. இன்செர்ட் பண்ணும்பொழுது அந்த ஹேர் பேண்டுடைய மறுமுனை வந்து உள்ளே போகாத அளவுக்கு பார்த்து லைட்டாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் தையல் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நாட் போட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது நம்ம இந்த ஹேர் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லைங்களா, ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி அழகாக தச்சு நாட் போட்டு கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது இப்போ நம்ம அந்த ஹேர் பேண்டுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக க்யூட்டான ஹேர் பேண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ஓப்பன் இருக்குங்களா, அந்த ஓப்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணி தச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு விடும்போது அந்த ஹேர் பேண்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்ம ரெடி பண்ண அந்த ஹேர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது, அப்படியே சர்க்கிளாக அப்படியே இருக்கும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், பிரிஞ்சு தனியாக வரவே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மல் ஹேர் பேண்டை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்யூட்டான ரொம்ப அழகான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் குழந்தைங்களுடைய கிளாத் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு எலாஸ்டிக் இருந்தால் போதும், அழகாக வந்து இந்த மாதிரி அழகான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து அலுமினியம் பேங்கிள்ஸ், அதாவது மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பேங்கிள்ஸை பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் தானே போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதையே ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. அந்த பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எப்படி மடிக்கணும் அதே மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் மடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா செகண்ட் டைப்பில் வந்து நான் மடிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பூவுடைய இதழ் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வளையலை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் டைப்பில் நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஹூக்ஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து பாத்திரம்லாம் வந்து நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த கூடையில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திர கூடையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா கீழே வந்து வச்சு யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரியான கூடையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு மூவ் ஆகாத மாதிரி, அதாவது கரண்ட் கீழே விழாத அளவுக்கு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டைட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பேங்கிள்ஸை வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை வந்து குட்டி குட்டி கரண்டிலாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரக்கூடையில் கரண்டிலாம் வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்பூன்லாம் வைக்க முடியாது, ஸ்பூன்லாம் ஏதாச்சும் ஒரு பவுலில் தான் போட்டு வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய பேங்கிள்ஸை ரெடி பண்ணி ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூடையில் ஸ்பூனையும் இதிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிங்குக்கு கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த லிக்விடை எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ளோர் கிளீனர் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 லெமன் வந்து அந்த ஃப்ளோர் கிளீனர் லிக்விட் கூடவே வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. சோடா மாவு, அதாவது பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வருங்க. அது கூட அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு, அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லிக்விடை தான் நம்ம
நம்ம இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தொடப்பத்தை வச்சு நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்டுறலாங்க. தெளிச்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த தண்ணியை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த லிக்விட் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மாப் போட்டிங்கன்னா போதும். ஈஸியாக எல்லா கரைகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். எந்த பிசுப்பாக இருந்தாலும் சரி ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அழுத்தி தேய்க்கவே இல்லை, லைட்டாக தான் தேய்ச்சேன். ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடிய பிளேசஸை நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கு கீழே இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம அவசரத்துக்கு பூண்டை வந்து தரையில் வச்சு நசுக்கும்போது அந்த பூண்டு வந்து செதறி கீழே போய்கிட்டே இருக்கும், அங்கங்கே விழுந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் போதும். ஸோ குட்டி உரல் இருக்கிறவங்க அதை வச்சு இடிச்சிக்கலாம். அப்படி உரல் இல்லாதவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே செதறி போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூரி கட்டியை வச்சு லைட்டாக இடிச்சிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பூண்டாக இருந்தாலும் சரி, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம் எதுவாக இருந்தாலும் அழகாக வந்து டக்குன்னு நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி பாட்டிலை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இடித்து எடுத்துட்டேன். ஸோ நார்மலாக நம்ம தரையில் வச்சு நசுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு உள்ளே வச்சு நம்ம இடிக்கும்போது அந்த பூண்டு வந்து ரொம்ப தூரத்துக்கு செதறி போகாமல் அந்த கண்டெய்னருக்குள்ளவே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இடிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாட்டர் பாட்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸில் இந்த மாதிரி டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் வந்து நம்ம மூடி உடைஞ்சாலோ பாட்டில் உடைஞ்சாலோ தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த டியூபை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த டியூபை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் ஒரே ஒரு கட் மட்டும் ஒரு பக்கத்தில் மட்டும் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக கவர்ஸ், அதாவது பேக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாக் மாதிரி இதை வந்து அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மசாலா பேக்கெட்ஸாக இருக்கட்டும், ப்ரூ காஃபி தூள் பேக்கெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பருப்பு பேக்கெட்லாம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸில் பேக்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டியூபை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைகீழாக திருப்பினா கூட கீழே கொட்டவே கொட்டாதுங்க. இந்த மாதிரி குட்டி சைஸ் கீ பாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீ பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பையில் தான் போடுவோம். இந்த மாதிரியான பாட்டில்ஸை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அந்த மூடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அட்டையை எடுத்துட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேபிளை மட்டும் நம்ம பிரித்தோம்னா சூப்பரான ஒரு கண்டெய்னர் கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் வந்து வாங்குறதுக்கு கடையாக ஏறி இறங்கி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களையே வந்து ரீசைக்ளிங் பண்ணோம் அப்படின்னா க்யூட்டான கண்டெய்னர் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால உள்ளே எந்த பொருள் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து கடுகு தான் போட்டு வைக்க போகிறேன். இதுக்குள்ளே குட்டியாக ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கடுகு தான் போட்டு வைக்கணுன்றது கிடையாது. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து மூடியில் ஹோல்ஸ் போட்டு இதை வந்து கோதுமை மாவு போட்டு வச்சு நம்ம சப்பாத்தி சுடும்பொழுது சப்பாத்தி உருட்டும்பொழுது அந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய டிப்ஸ்க்கு இந்த பாக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கண்டெய்னரை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கண்டெய்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.